காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சியில் இருந்து மக்களுக்கு சேவையாற்றியது ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே. சயித். இலங்கையில் வான்வழி சரக்கு போக்குவரத்து செயல்முறை அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய அமைப்பு. இலங்கையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட சடுதியான மாற்றம். இலங்கையில் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி வெளியாகவுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 300,000 இராணுவ வீரர்களை திரட்ட ரஷ்யா திட்டம், கவலையில் ஜெலன்ஸ்கி. நிகழவுள்ள வானியல் அதிசயம், இந்த வாரம் இரத்த நிற முழு சந்திர கிரகணம். கைவிலங்குடன் போலீசாரால் அழைத்து செல்லப்பட்ட வீரர். 40 வகை செல்சியஸை நெருங்கும் வெப்பம் இலங்கையில் வரலாற்று உச்சத்தை பதிவு செய்யவுள்ள மாற்றம். சுதந்திரத்துக்கு பின்னர் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்காக சேவையாற்றிய ஒரே அரசியல் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமென எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மக்களின் பிரச்சினைகள் மற்றும் உரிமைகள் தொடர்பில் எதிர்க்கட்சியாக இருந்து தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களின் நலனுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையில் வான்வழி சரக்கு போக்குவரத்தை வேகமாகவும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் மாற்ற வான்வழி சரக்கு சமூக அமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்த முயற்சி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய அரசு நிறுவனங்கள் மற்றும் விமான நிறுவனங்கள் ஒன்றிணைத்து இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த அமைப்பு நடைமுறை வந்தால் சரக்கு அனுமதி தாமதங்கள் மற்றும் தேவையற்ற ஆவண பணிகள் குறைந்து இறக்குமதி ஏற்றுமதி நடவடிக்கைகள் மேலும் வேகமாக என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை 3,84,000 இருந்த 24 கரட் தங்க பவுனின் விலை இன்று 2,000 அதிகரித்து 3,86,000 உயர்ந்துள்ளது. அதேவேளை 22 கரட் தங்க பவுன் 3,55,200 24 கரட் 1 கிராம் 48,250 விற்பனை செய்யப்படுகின்றது. இலங்கையின் கடலோர பகுதிகளில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை ஆய்வு செய்து உற்பத்தி செய்ய உலகளாவிய எரிசக்தி நிறுவனங்களை அழைக்கும் புதிய உரிமைச் சுற்றை இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபை ஆரம்பித்துள்ளது. மேற்கு கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் வணிக ரீதியான இயற்கை எரிவாயு இருப்புகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் எரிபொருள் இறக்குமதியை குறைந்த நாட்டின் எரிசக்தி பாதிப்பை வலுப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்ய செப்டம்பர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் மேலும் 3 லட்சம் வீரர்களை இராணுவத்தில் இணைக்க திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேலும் 2027 ஆண்டின் மொத்தமாக 5 லட்சம் வீரர்களை சேர்க்கும் முயற்சி முன்னெடுக்கப்படலாம் என்று அவர் எச்சரித்துள்ளார். குறிப்பாக ரஷ்யாவின் தொலைதூர பகுதிகளில் இருந்து ஆட்சேர்ப்பு இடம்பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் டொனால்பாஸ் பிராந்தியத்தை கைப்பற்றும் நோக்கில் ரஷ்ய படைகள் முன்னேறி வருவதுடன் கொஸ்டியாண்டினிவிகா உள்ளிட்ட முக்கிய நகரங்களை சுற்றி கடுமையான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. நிகழவுள்ள வானிலை அதிசயம். இந்த அரிய பகுதி சந்திர கிரகணத்தின் நிலவின் 96% பகுதி பூமியின் நிழலால் மறைக்கப்பட்டு முழு சந்திர கிரகணத்தை போலவே இரத்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்க உள்ளது. ஆனால் இலங்கை, இந்தியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இந்த கிரகணத்தை காண முடியாது என இலங்கை நேரப்படி ஆகஸ்ட் 28 காலை 8:04 மணிக்கும் தொடங்கி 9:43 மணிக்கு உச்சத்தை அடைந்து 11:22 மணிக்கு நிறைவடையும். வட மற்றும் தென் அமெரிக்காவில் இது தெளிவாக தெரியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் பிரைடன் காஸ் டேவிட் நகரில் உள்ள இரவு விடுதிக்கு வெளியே கைவிலங்கப்பட்ட நிலையில் போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சனிக்கிழமை இரவு டேர்ஹாம் அணி வெற்றியை தொடர்ந்து சக வீரர்களுடன் கார்ஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது ஏற்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை போலீசார் அவரை அழைத்து சென்றனர். இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் இங்கிலாந்து கிரிக்கெட் சபை சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக வரலாற்று உச்சத்தை நெருங்கும் அளவுக்கு வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில பகுதியில் வெப்பநிலை 40°C நெருங்கியுள்ளதுடன் பொத்துவிலில் அண்மையில் 39.9°C வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இலங்கையில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 40.1°C. இது 1983 ஆண்டு வவுனியாவில் பதிவாகியிருந்தது. எதிர்காலத்தில் வெப்பநிலை மேலும் அதிகரித்தால் 1983 ஆண்டின் வெப்பநிலை சாதனை முறியடிக்க எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஆகஸ்ட் மாதத்தின் பல பகுதிகளில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் காலநிலை மாற்றத்தில் எதிர்வரும் காலங்களில் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.